இன்னைக்கு எப்போதும் போல தினசரி சமையல்ல நம்ம பார்க்க போறது ப்ரோக்கோலி சேஷ்வன் ரைஸ். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. ப்ரோக்கோலி சேஷ்வன் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் வேக வைத்து உதிரியாக்கியது 1 கப் அளவு, அரிந்த ப்ரோக்கோலி விரும்பும் அளவு, 50 கிராம் வேக வைத்த ஸ்வீட் கார்ன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிந்தது, சிகப்பு நிற குடமிளகாய் பொடியாக அரிந்தது விரும்பும் அளவு, அரிந்த முட்டைக்கோஸ் சிறிதளவு, சேஷ்வன் சாஸ் தேவைப்படும் அளவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், சர்க்கரை அரை டீஸ்பூன். ப்ரோக்கோலி சேஷ்வன் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொன்னேன், பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு மத்தியானம் லஞ்ச் டயத்தில் குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு பர்சன்ஸுக்கோ நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுக்கணுங்கிறப்போ இந்த மாதிரி டிஷ் வந்து ரொம்ப ஐடியலாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சீக்கிரம், அதே நேரம் வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு கொண்டாந்துருவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ். இப்போ இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து இந்த மாதிரி உதிரியாக வர மாதிரி வேக வச்சுருக்கேங்க. மற்ற காய்கறிகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இதில் நான் வந்து சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக சர்க்கரை எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ரைஸுக்கு வந்து இந்த சர்க்கரை இதில் போட்டு கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிறப்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அது மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குறப்ப நம்ம வந்து ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ரொம்ப 1/2 டீஸ்பூனுக்கு விட குறைவாக கொடுத்தா போதுமானது. இப்போ அந்த எண்ணெயிலே அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறணும். இதுக்கு நம்ம வந்து காய்கறிகள் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தாங்க. நான் வந்து இங்கே வெங்காயம், 2 கலர் குடமிளகா, முட்டைக்கோசு, ப்ரோக்கோலி, ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். இது எல்லாருக்குமே ஒரு மாதிரி பிடிச்சது. நீங்கள் விருப்பப்பட்ட கேரட் கூட போடலாங்க. 3 கலர் குடமிளகா போடலாம். இல்லை ஏதாவது இல்லைனாக்கா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வேக வச்சு செய்கிற எந்த காயும் தேவையில்லை. ஒரு பீன்ஸோ இல்லை பொட்டேட்டோவோ அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறம் மாற ஆரம்பிக்கும். விருப்பப்பட்டால் பூண்டு கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக இதுக்கு வந்து நான் சேஷ்வன் சாஸ் வந்து கடைங்களில் ரெடியாக கிடைக்கிறது, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்லேயே சேஷ்வன் சாஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் சிவப்பு மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சிவப்பு மிளகாயும் பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் தக்காளி சாஸ் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேஷ்வன் சாஸ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிடுச்சா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் நிறம் மாறத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தோட முட்டைக்கோஸ்லேயே வந்து நம்மளுக்கு விட்டமின் சி இருக்குங்க. ப்ளஸ் வந்து நிறைய தாது உப்புக்கள் இருக்குது. முட்டைக்கோஸை வந்து குழந்தைங்களுக்கு ரெகுலராக சேர்த்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இதே மாதிரி ரெட் கலர் கேப்சிகம், நீங்கள் க்ரீன் கலர் கேப்சிகம் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் சேர்க்க போகிறது ப்ரோக்கோலி. இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட நம்ம நாட்டிலேயே இப்போ விளைவிக்கிறாங்க. இப்போ இதற்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நிறைய பேர் இதை வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான இரும்பு சத்து இருக்கும், வைட்டமின் ஏ கிடைக்கும், நார்ச்சத்து நல்லா கிடைக்கும். இதோடு நான் சேர்க்க போகிறது வேக வச்ச ஸ்வீட் கார்னும் அதே மாதிரி தான், மக்காச்சோளம். இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதுமானது. பொதுவாக இந்த காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் ஃப்ரை ஆகக்கூடாதுங்க, ஓவர் ஷ்ரிங்க் ஆகக்கூடாது. ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோடு வந்து நான் சேர்க்கப்படுறது வந்து இந்த சேஷ்வன் சாஸ். கிட்டத்தட்ட இதுக்கு நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க. அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதோடையே இந்த ரைஸு சேர்த்துறேன், உதிரியாக வேக வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ். இந்த சேஷ்வன் சாஸில் வந்து ஓரளவுக்கு உப்பு சுவையும் இருக்குங்க. அதனால நம்ம உப்பு சேர்க்குறப்ப கவனம் தேவை, ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டால் போதுமானது. லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரே ஒரு டிஷ்ஷு கொடுத்தா போதுமானது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம குழம்பு, ரசம், பொரியல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கொண்டு வரதுக்கு பிரியப்படுறதில்ல. இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி ரைஸ் கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கிறதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்கிறதுனால இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதையே ரொம்ப குயிக்காக எப்படி வந்து நம்ம டேஸ்டியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் இருக்கிற காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த சேஷ்வன் சாஸ்லேயே நல்ல காரம் இருக்கும். இந்த ரைஸ் நல்லா சூடானாக்க போதுமானது.
இப்போ பாருங்க, இது நல்லா சூடாயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரக்கோலி சேஷ்வன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ப்ரக்கோலி சேஷ்வன் ரைஸ் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா பழுப்பு நிறமாக மாறிய பிறகு அது முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்த பிறகு அதோட மற்ற காய்கறிகள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அதாவது முட்டைக்கோசு, குடமிளகாய், ப்ரக்கோலி, ஸ்வீட் கார்ன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு சேஷ்வன் சாஸ் சேர்த்துட்டு உதிரியாக வேக வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு தேவிட்டு எல்லாத்தையும் நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்துட்டு இறக்கிறீங்கன்னா மிக சுவையான ப்ரக்கோலி சேஷ்வன் ரைஸ் ரெடி. ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ப்ரக்கோலி சேஷ்வன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க.